Hey CKB fam, welcome to our YouTube channel. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு நீயா நானா எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிருக்கு. அதை தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வாதங்களும் எழுந்திருக்கு. அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு ஃபுல் லென்த் வீடியோவுடைய நோக்கம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டாக் லவர்ஸ் அப்புறம் ஸ்ட்ரீட் டாக்ஸை வெறுக்கிறவங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனையை தான் வந்து இந்த நீயா நானா வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் பேசியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிறது தான் இப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். முதல் விஷயம், டாக் லவர்ஸ் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே கரெக்டாக பேசுனாங்களா அப்படின்னா, எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்லையும் கரெக்டாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, ஒரு சில விஷயத்தை தப்பாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. தட் இஸ் அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் பேசுகிறவங்களும் இருப்பாங்க. இந்த சைட்லேயும் அந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாங்க. ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து அந்த மாதிரியான கரெக்டாக பேசக்கூடிய ஆட்களும் இருந்தாங்க, தவறாக பேசக்கூடிய ஆட்களும் இருந்தாங்க. பட் டாக் லவரில் அந்த கேட்டகரியில் பேசின நிறைய பேருக்கு ஒரு ஒரு டீட்டெயிலான புரிதல் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வருது. என்ன ப்ரோ, டாக் லவர்ஸ் எல்லாருமே நீங்கள் குறை சொல்ல போகிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அனிமல்ஸை விரும்புகிற, அதாவது அனிமல்ஸை பிடிச்சிருக்கு, அதை பத்திரமா பார்த்துக்கணும், அது நம்மளோட கம்பேனியன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. பட் எந்த ஒரு விஷயமுமே அதிகமாக பண்ணக்கூடாது. விச் இஸ், அனிமல்ஸையும் நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அனிமல்ஸை தத்தெடுத்து வளர்த்துக்கிறதோ இல்லை பார்த்துக்கிறதோ வந்து உங்களுடைய லைஃபோடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். பட் அதுதான் சரி அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பிகாஸ் உங்களுக்கு சரியாக இருக்க விஷயம் ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தவங்களுக்கு தப்பாக இருக்கும். இது டோட்டலாக வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ கேம் மட்டும்தான். இப்போது ஸ்ட்ரீட் டாகை வெறுக்கிறவங்க சைடு வருவோம். ஏன்னா ஸ்ட்ரீட் டாகை வெறுக்கிறவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய இழந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த வழியை கடத்துறதுக்கு தான் அவங்க நிறைய பேர் பேசின மாதிரி இருந்தது. அது கரெக்டாக இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கவங்கள கொஞ்சம் தப்பாக பொட்ரேல் வந்து அந்த எபிசோட் காமிச்சதோ, அதாவது டாக் லவர்ஸை தப்பாக பொட்ரேல் வந்து அந்த எபிசோட் காமிச்சதோன்ற ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நியாயம் இருக்கிறதுனால அவங்க அப்படி தவறாக காமிக்கப்பட்டாலும் அதை மக்கள் ஏற்றுக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாக் லவர்ஸ் அண்டு ஸ்ட்ரீட் டாக்ஸை வெறுக்கிறவங்க, இவங்க ரெண்டு பேருமே வந்து முதல்ல ஒரே காசுக்காக சண்டை போடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டாக் லவர்ஸ் அப்படின்றவங்க வந்து அனிமல்ஸை வந்து பாதுகாக்கணும், விரும்பணும்னு நினைக்கிறாங்க. ஸ்ட்ரீட் டாகை வெறுக்கிறவங்க வந்து தெருவில் இருக்க நாயை மட்டும்தான் வந்து நீங்கள் அகற்றணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு காமன் காசுக்குள்ளே வரவே முடியாது. காமன் காசு அப்படின்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தெளிவாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. முதல்ல டாக்ஸ் வந்து எப்படி மனிதர்கள் கூட வாழ ஆரம்பிச்சதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டங்கள் இடம் இருந்தது, அந்த பண்ணை இடம்னு சொல்லுவாங்க, தோட்டங்கள் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு தோட்டத்தில் வீடு கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க இடங்களில் மற்ற விலங்குகள் வந்து அதாவது நம்மளுடைய இதில் இருக்க எதையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம நாய்கள் வளர்த்தோம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, அசுரன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பன்னிகளை வந்து வேட்டையாடும் போது நாய்களை வந்து ஒரு வேட்டை விலங்காக வந்து மனிதன் பயன்படுத்துகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவங்களுடைய ஃபார்ம் லேண்டை காப்பாற்ற. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து மனிதன் சுயநலமாக தான் நாயை அது கூட வாழ வைக்கிறான். இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த டாக் லவர்ஸ் அப்படின்றது பின்னாடி ஒரு பெரிய மறைக்கப்பட்ட விஷயம் இருக்குது, அதை நம்ம பேசுவோம். உண்மையிலே இந்த டாக் லவர்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்ப்போம். ஸோ நான் யாரையுமே தப்பு சொல்ல, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கலாம். பட் நான் அந்த விஷயத்தை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இந்த டாக் லவர்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலே நிறைய பேர் வந்து மனிதர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஆளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களால ஹியூமன்ஸ்னால ஹர்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்னாலையோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலையோ ஹியூமன்ஸை நம்பாத ஆட்கள் நாய்களையோ இல்லை மற்ற விலங்குகளையோ கம்பேனியனாக நம்பி அதுங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கூட்டம் இன்றைக்கி சிட்டியில் வாழக்கூடிய நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது இருக்குது. அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்க வந்து மனிதர்களை வெறுக்கிறாங்க அப்படின்னும்போது நாய்களை வந்து தனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்பேனியன், தனக்கு வந்து அதை ஒரு மனிதன் மாதிரி கன்சிடர் பண்ணி தான் கூடயே வச்சுக்கிறாங்க. அந்த செட் ஆஃப் பீப்புள் தான் ஒரு புரிதல் இல்லாமல் இந்த பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இது ரொம்ப நாளாக இருக்க பிரச்சனை. அண்ட் மோர் ஓவர் அதில் வந்து பணம் நிறைய வச்சுருக்கவங்க தான் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் விளையாடுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த நீயா நானாலையுமே இந்த டாபிக் வரும்போது பணம் வச்சிருக்க ஏதோ ஒரு குழந்தை, இல்லை பணம் வச்சிருக்கிறவங்க வீட்டில் இருக்க குழந்தைகள் நாய்க்கடினால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்றத நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கீழ் மட்டத்தில் இல்லை ஒரு ரோட்டோரத்தில் குடிசை போட்டு தங்கியிருக்கவங்க, இல்லை நார்மலாக ஒரு வீட்டிலேருந்து நடந்து போயிட்டு வர வசதி இல்லாத ஆட்கள், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் இந்த நாய்களோட வாழ பழகணுன்றத ஒரு பங்களாக்குள்ளே இருக்க நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? உங்களுக்கு நாய்கள் பிடிச்சிருக்கு, நாயை வந்து நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட இடத்துல வச்சு தான் வளர்க்கணும்.
உங்கள் ஓன் காம்பவுண்ட்குள்ளே நீங்கள் எத்தனை நாய் வளர்த்தாலும் லைசன்ஸ் வாங்கிக்கிற வரைக்கும் அரசாங்கம் வந்து நீங்கள் வாங்கலைன்னா கேள்வி கேட்கும். இப்போ நான் தனிநபராக உங்களை கேள்வி கேட்க முடியாது, பிகாஸ் அது உங்களுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நாய் வளர்க்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்கா? நம்ம சென்னையை பற்றி மட்டும் பேச வேணாம். ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தோட்ட வீடுகள் இருக்கும், அப்புறம் வயல் நிலங்கள் இருக்கும். அங்கே நாய்கள் இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எதிர்க்க முடியாது. ஏன்னா அந்த இடத்தோடைய ஓனர் கூட அங்கே ஒரு நாயை வளர்க்கலாம். ஆனால் இங்கே தெருவில் முதல்ல ஏன் நாய் இருக்கணும்? இப்போ இந்த டாக் லவர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்களை வந்து அந்த வீட்டுக்குள்ளே எல்லா வசதியும் இருக்கணும் போது நீ வீட்டுக்குள்ளே இல்லாமல் தெருவில் இரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? முதல்ல நாயோட வீடு வந்து ஒரு தெரு அப்படின்றத நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? எனக்குமே நாய்களை பிடிக்கும். ஆனால் ஒரு நாயோடைய அதுக்கு வீடு வாசல்னு எதுவுமே இல்லாமல் அது தெருவில் தான் இருக்கணுன்றத நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக தான் அதை வந்து நீங்கள் தெருவில் விட்டுருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கம்யூனிட்டி டாக்ஸ்னு ஒரு டேர்மை கொண்டு வந்தாங்க. அது ஒரு நாய் வந்து எல்லா வீட்லேயும் அது வந்து போகும், சாப்பாடு இருக்க இடங்களில் சாப்பிடும், அந்த தெருவே பாதுகாத்துக்கிட்டு சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்க நாய்கள் 1 2 இருக்க வரைக்கும் பெருசாக எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி 1 2 நாய்கள் கிடையாது. ஒரு தெருவில் குறைஞ்சபட்சம் 10 நாய் இருக்குது. இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் பொதுவாக இந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் வந்து நஞ்சாகும் அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங் இருக்குது. இந்த சேயிங்கை கண்டிப்பாக எல்லோரும் எல்லா இடத்துலையும் கேட்டிருப்போம். அதுதானே நாய்களுக்கும் பொருந்தும். நீங்கள் டாக் லவர்ஸாக இருக்கீங்க, ஸோ கால் நீங்கள் சொல்கிற இந்த கம்யூனிட்டி டாக்ஸ் 1 இருக்கும், அந்த 1 ஒரு குட்டியை போடும். அது 5 குட்டி போட்டால் அது 1 தான் பழைக்கும். ஸோ அதான் அந்த ஒரு குட்டின்னு நான் மீன் பண்ணுறேன். அந்த குட்டி இந்த டாக் இறந்ததுக்கப்புறம் அதோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணும். இப்படி பல ஊர்களில் பல இடங்களில் நாய்கள் தெருவில் இருந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் அதை இடத்த காப்பாற்றிட்டு அப்படி 1 2 இருந்தது. இன்றைக்கி 4 5 8 10 கூட இருக்குது. அப்போது அதை கட்டுப்படுத்தாமல் விட்டு அதை அளவு மீறி போயிடுச்சுன்ற உண்மையை நீங்கள் எப்போ ஏற்றுக்குவீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாய் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வைல்டு அனிமல் தான். அதை மனுஷன் அடாப்ட் பண்ணி அதை கம்பெனியனாக மாற்றிருக்காங்க. எல்லா டாகுமே ட்ரெயின் பண்ணால் தான் அது வந்து ஒரு பெட் டாகாக இருக்க முடியும். ட்ரெயின் பண்ணாமல் ஒரு டாகை உங்களால் வளர்க்க முடியுமா? இப்படி ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால குழந்தைங்களால் வெளில போக முடியல, மனுஷனால் வெளில போயிட்டு வரும்போது வண்டியில் துரத்துறது, கீழே விழுகிறது. ஈவன் இதே நீயானால ஒருத்தர் தன்னுடைய குழந்தைய இழந்துட்டதாக வந்து சொல்கிறாரு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு நாய் குறுக்க வந்து கண்ணு முன்னாடியே அவரோட குழந்தை செத்து போச்சுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் வராதா? நாயும் உயிர் தான், மனுஷனும் உயிர் தான். ஆனால் எது சுப்பீரியர்? உண்மையை உடச்சே பேசுவோமே. நீங்கள் சாப்பிட்ற உணவில் ஒரு காய்கறி கூட பூச்சிக்கொல்லி போட்டு வளர்க்குறதுன்றது நடந்துக்கிட்டு, பெஸ்டிசைட்ஸ் போட்டு வளர்க்குறாங்க. அப்போ பூச்சிகளை கொல்லாமல் விட்டுறது தானே ஒரு நல்ல மனித பண்பு. அதை அழிச்சு நீ ஏன் உணவு உருவாக்கி சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியும்? இங்கே உணவு சங்கிலின்ற மாதிரி வாழ்வியல் சங்கிலின்னு ஒன்று இருக்குன்றதை நான் நம்புகிறேன் முழுமையாக. ஒரு மிருகம் ஒன்றை வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி ஒரு விலங்கோ மிருகமோ ஒன்றுத்துக்கு சுப்பீரியராக இருந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு லைஃப் சைக்கிள். அந்த சைக்கிளை உடைக்கணும்னு நினைக்கிறது நியாயம் இல்லை. ஒரு கொசு நம்மளை கடிச்சா எப்படி அடிக்கிறோமோ, ஒரு நாய் நம்மளை கடிச்சாலும் அடிக்க தான் செய்வோம். நீங்கள் டாக் லவர்ஸாக இருந்தாலுமே அந்த சிச்சுவேஷனில் அடிக்க தான் செய்வீங்க. ஸோ இதெல்லாம் வந்து டாக் லவர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். சரி, அப்போ டாக் லவர்ஸ் மட்டும்தான் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் இருக்கவங்களும் ஒரு சில தவறான விஷயங்களில் பேசினாங்க. அதே நான் சொல்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமாக. சரி, அப்படி என்ன அவங்க தப்பாக பேசிட்டாங்க, அவங்க பேசுனது என்ன தப்பு இருக்குது? சரி, அந்த உயிர்களை இழந்தது அது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. நானுமே வந்து தெருநாய்களுக்கு நாய் தெருவில் தான் இருக்கணுன்றதை சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. பிகாஸ் ஒரு நாயோட வீடு முதல்ல தெருவே கிடையாது. அந்த நாய் ஒன்று உன் வீட்டில் இருக்கணும், இல்லை ஒரு தோட்டத்துலையோ இல்லை ஒரு வயல் நிலத்துலையோ பாதுகாப்புக்கு நீ வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா அது இருக்க வேண்டிய இடம் தெரு கிடையாது. அது இருக்க வேண்டிய இடம் ஒன்று ஏதோ ஒரு காட்டு பகுதியிலையோ இல்லை ஏதோ ஒரு இடங்கள்லையோ. உண்மையாலே அனிமல்ஸை விரும்புகிற வெல்ஃபேர் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. அவங்க தன் கை காசை செலவு பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. எந்த நாய்க்கு? அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்க நாய்க்கு இல்லை, தெருவில் சுற்றிட்டு இருக்க நாய்க்கும் அவங்க கை காசு செலவு பண்ணி நல்லது பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால இழப்புகளை சந்தித்த மனிதர்கள் ஜாஸ்தி. உயிரை வரைக்கும், அதாவது தன்னுடைய குழந்தையோட உயிரை வரைக்கும் பறி கொடுத்தவனை நீங்கள் எதை சொல்லியும் சமாதானப்படுத்த முடியாது. இந்த ஓவரால் சினாரியாவுக்கும் நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் தெருவுலையுமே ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த குட்டியை வந்து எல்லாருமே பாசமாக சாப்பாடு போட்டு பார்த்துக்கிட்டாங்க. அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கம்யூனிட்டி டாக் ஸ்டேட்டஸில் தான் வரும். பிகாஸ் அது எங்கள் வீட்லேயும் வந்து சாப்பிடும், அக்கம் பக்கம் இருக்கவங்க வீட்லேயும் போய் சாப்பிடும், எல்லா இடத்துலையும் இருக்க வரைக்கும் உணவு இருந்தால் கொடுப்பாங்க. அப்படி அந்த நாய் நல்லா சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருந்தது. ஒரு நாள் அது சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு நாள் அது மழையில் நனைஞ்சிட்டு ரொம்ப குளிராகிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்குள்ளேயே அந்த நாயை நான் விட்டு ஒரு ஓரமாக அதை உட்கார வச்சுருந்தேன். மழை முடிஞ்சதுக்கப்புறம் ஓடி போச்சு. ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த அந்த டாக் இப்போ ஒன்று தனியாக சுற்றிக்கிட்டு இருந்த டாகு 3 டாக் ஆச்சு.
அந்த 3 டாக்கு ரொம்ப தீவிரமாக அக்கம் பக்கத்தில் இருக்க ஒரு சில ஆட்கள் வந்து உணவு வச்சுக்கிட்டே வராங்க. ஒரு நாள் நான் ஆசைப்பட்டு சரி பாவம் இந்த டாக் மழையில் இதுவாகிடக்கூடாதுன்னு என் வீட்டுக்குள்ளே விட்ட அந்த நாய் என் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு குழந்தைய துரத்துது. நான் உள்ளே பூந்து கல் எடுத்து கட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி பண்ணி அதை பயமுறுத்தி ஓட வைக்கிறேன். அந்த டாக் தனியாக இல்லை, 3 டாக் சேர்ந்து. இப்போ நான் 3 டாக் கிட்டேருந்து அந்த குழந்தைய என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது, விச் இஸ் உள்ளே பூந்து அதை தடுக்க முடிஞ்சுது. அந்த குழந்தை தனியாக இருந்திருந்தா. ஸோ இங்கே பிரச்சனை வந்து தெருநாய்களை ஃபுல்லாக ஒழிச்சிடணும் கொன்னுடணும் அப்படின்னு வந்து நோக்கம் இல்லை. ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா அந்த கட்டுப்பாடு அளவு மீறி போச்சு. அளவை மீறி போன எதுவாக இருந்தாலும் பிரச்சனைன்னு அறுத்தறிஞ்சாகணும்னா அறுத்தறிஞ்சு தான் ஆகணும். இந்த ஸ்ட்ரீட் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட், அந்த நாய்கள் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட். கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷனுக்கு நம்ம எல்லோரும் ஒத்து போய் தான் ஆகணும்.